உலக மக்களே வணக்கம். இந்த வீடியோ மாணவன் மாணவிக்காகத்தான். சரிங்களா? நான் கேட்டது காதல் வேணுமா வேணாமான்னு கேட்கல. சரிங்களா? காதல் பெண்களுக்கு சுதந்திரத்தை பறிக்குதா பறிக்கலையா, இந்த கேள்வி தான். காதல் பெண்களுடைய சுதந்திரத்தை பறிக்குதா பறிக்கலையா, இந்த கேள்வி தான் கேட்டிருக்கேன். என்ன மாணவர்களே, நீங்களாம் படித்தவங்க, படிச்சுட்டு வேலைக்கு போன பின்னாடி வேணுண்டா நீங்கள் மாற்றி மாற்றி பேசலாம், மாற்றி மாற்றி வேலை செய்யலாம். சரிங்களா? படிக்கும்போது நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க. சரிங்களா? நான் கேட்டது காதல் பெண்கள் சுதந்திரத்தை பறிக்குதுன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது எப்படி? பெண்களை படிக்க விட மாட்டுறாங்க தாய் தந்தை, இது காதல் தான் தடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து பெண்களை வெளியே வேலை போட மாட்டாங்க படித்த பின்னாடி கூட, இதுவும் காதல் தான் தடுக்குது. உண்மையா உண்மையா பையா? இந்த மாதிரி பல விஷயம். அடுத்து காதல் பெண்களை துரத்துது, பசங்க துரத்துறாங்கல்ல, இந்த மாதிரி துரத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயம் நடக்குது இந்த காதல்னால. 100% நான் சொல்ல கிடையாது. காதல்னால பெண்கள் 50% பாதிக்கப்படுறாங்க. உண்மையா பொய்யா? மாணவர்களே சொல்லுங்க. உண்மை தானே? பொய்யது இருக்கா? காதல் பெண்கள் சுதந்திரத்தை பறிக்குது. பெண்கள் இன்னொன்று அந்த பயந்துக்கிட்டு வேமா எத்தனையோ பேர் தெரியாமல் நைட்டு 12 மணிக்கு கல்யாணம் முடிக்கிறாங்க, கோயில் போய் கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு ஓடி போடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. இது எதனால்? பெண்களுக்கு காதல் பாதிக்குது, காதல் பெண்களுக்கு துரோகம் பண்ணுது. இப்படிதான் நான் சொல்கிறேன். சரியா? உண்மையா பொய்யா? சொல்லுங்க மாணவர்களே. அடுத்து நீட் வந்து பணக்காரங்க மக்கள் எழுத முடியுமா? மாணவர் மாணவிகளை சொல்லுங்க. பணக்காரங்க மக்கள் நீட்டை எழுத முடியாது, இதுதான் உண்மை. ஏழைகள் கண்டிப்பாக எழுத முடியும். சட்டத்தில் என்ன இருக்குது? ஃபுல் மார்க் வாங்கினா பணம் கட்டாமல் கூட வேலை கிடைக்கும். இது உண்மையா பொய்யா? பணக்காரங்க மக்களுக்காகத்தான் இந்த